வணக்கம். சாந்தி சமையல்ல இன்னைக்கு நான் ஹாட் அண்ட் ஸ்வீட் சிக்கன் ஃபிங்கர் ஃப்ரைஸ் செய்ய போறேன். எப்பவும் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம புது மாதிரியான சிக்கன் இது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் இந்த மாதிரி நீளமா இப்படி ஃபிங்கர்ஸ் மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. சின்னதா இருக்கட்டும், எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி அந்த சிக்கனை மசாலா தடவி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். கழுவின சிக்கன் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65க்கு நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் நிறைய வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி நீளமாகவே அடுக்கி வச்சு ஊற வைங்க. இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இந்த மாதிரி நீளமாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மெலிசா கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்குன்னு பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இந்த எண்ணெயில் வதங்கின பூண்டோட ஸ்மெல் தான் இந்த சிக்கனுக்கு ஹைலைட்டாக இருக்கும். பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இதை செய்யுங்க. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃபிங்கர்ஸை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனில் எல்லா பக்கமும் அந்த சாஸ் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்வீட் சிக்கன் ஃபிங்கர் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரமாகவும் இல்லாமல் இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.